எல்லாருக்கும் வணக்கம். காலையில் இப்போ 5:45 ஆகுது. எழுந்திரிச்சு வீடியோ தான் போட்டுட்ருக்கேன். ஏன்னா வாசல் கூட பெருக்கல. பிகாஸ் வீடியோ அந்த மாதிரிலாம் வந்துட்டுருக்கு. இதெல்லாம் உண்மையாக பொய்யாங்கிறது எனக்கு தெரியல. பட் உண்மையாக தான் இருக்குது. ஏன்னா தஞ்சை தொகுதியில் விஜய் சரவணன் சொல்லிட்டு ஒருத்தர் நின்றுருக்காரு டிவிக்கு. அண்ணன் முன்னாடி ஃபோட்டோலாம் எடுத்திருக்காரு. ஐயோ, அந்த நாதாரி நாய் என்ன பண்ணிகிட்ருக்குன்னு தெரியல. பாட்டில் வச்சுட்டு சிகரெட்டை வச்சுட்டு அப்படி வீடியோ போட்டுட்ருக்குறான். தெரிஞ்சு பண்ணுறானா தெரியாமல் பண்ணுறானா இல்லை எவன்ட்டாச்சும் பணத்தை வாங்கிட்டு இந்த மாதிரி பண்ணுறானான்னு கூட எனக்கு தெரியல. தயவு செஞ்சு அண்ணா உங்களுக்கு எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்களா என்ன ஏதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. 3 நாளில் நீங்கள் இன்னும் பதவியே ஏற்கல, அதுக்குள்ளே இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களெல்லாம் நம்பி தான் நாங்களாம் ஓட்டு போட்டிருக்கோம். அதுக்குள்ளே இந்த மாதிரி வருதுன்னா என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டேன் நீங்கள் ஜெயிச்சோடனே. இந்த மாதிரி அவங்க தான் நம்மளை ஏமாற்றிட்டு இருந்தாங்க. முதல் டைமாக நம்ம அவங்கள ஏமாற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு நீங்களும் எங்களை ஏமாற்றிடாதீங்க. உங்கள் மேலே இருக்க நம்பிக்கையில் தான் நாங்கள் ஓட்டு போட்டிருக்கோம். நாங்கள் போட்ட ஒரு ஓட்டும் வந்த வேட்பாளருக்காக இல்லை, உங்களுக்காக போட்ட ஓட்டு, விஜயனுக்காக போட்ட ஓட்டு. இனிமேலாச்சும் அரசியலில் ஒரு திருப்பம் வரும், ஒரு மாற்றம் வரும். நான் எத்தனையோ வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அது மாற்றம்னா இந்த மாதிரி இருக்கிறது இன்னும் கேவலமாக்குறதுக்காக இல்லை, இருக்கிறது எல்லாமே மாறுதல்னு என்ன, இருக்கிறத விட நல்லா வரணுங்கிறதுக்காக நாங்கள் போட்டது இதெல்லாம் ஓட்டு. நீங்கள் இதெல்லாம் என்ன ஏதுன்னு கொஞ்சம் பாருங்கள். எங்கே இருந்தாலும் இதெல்லாம் கொஞ்சம் ஜீவா அப்பா இறந்துட்டாருன்னு அந்த விஷயம் காதில் கேட்டு போகிறீங்கல்ல, அந்த மாதிரி என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் பாருங்கள். பார்த்து எல்லாத்தையும் பண்ணுங்கள். நல்லவங்களை போடுங்க, நல்ல வேட்பாளராக போடுங்க, நல்ல தொகுதிக்கு நல்ல எம்எல்ஏவாக போடுங்க. தயவு செஞ்சு நீங்கள் சொன்னீங்க பெரம்பூருக்கு நான் அடிக்கடி பார்ப்பேன் அப்படின்லாம் நீங்கள் சொன்னீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அடிக்கடி பார்க்கணும் அவசியம் இல்லை. என்னென்ன விஷயம் நடந்துட்டுருக்கு அதை அப்பப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதை இந்த மாதிரி இது நடக்கக்கூடாது. தைரியமான ஒரு ஆளாக பார்த்து எல்லாத்துக்கும் எந்த விஷயம் வந்தாலும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி பார்த்து, முதல்ல அவனுக்கு எந்த தப்பும் பண்ணாத மாதிரி, அவனுக்கும் ஒரு எவ்வளவோ 1008 கவலை இருக்கும். ஒரு பொறுப்புக்கு வரேன்னா ஒருத்தவனை பார்த்து தான் இன்னொருத்தவன் திருந்துவான். ஸோ முதல்ல பொறுப்பில் இருக்கிறவங்க நல்லவங்களாக இருக்கணும். அவங்களே முதல்ல இப்படி இருந்தால் கீழே இருக்கிறவன் எப்படி இருப்பான்? ஸோ இதெல்லாம் பாருங்கள், பார்த்து கொஞ்சம் நல்ல விதமாக பண்ணுங்கள்.